வணக்கம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகிமைகள் நிறைந்த மகா சிவராத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவராத்திரி என்றைக்குன்னா மாசி மாதம் 3ஆம் தேதி, அதாவது நாளை 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அன்னைக்கு வர இருக்குது. மாசி மாதத்துக்கு கும்ப மாதம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இந்த மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தி தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுறது. பஞ்சபூதங்களில் மிக முக்கியமானது காற்று. மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்லைன்னு சொல்கிற மாதிரி காற்றை உள்ளே செலுத்தி நிலை பெற்றாதான் நின்று உயிர் தத்துவத்தை இயக்குவது பரம்பொருளாகிய சிவம் அப்படின்னு சொல்லலாம். சிவனை மாதொரு பாகன் அப்படின்னும் சொல்லுவாங்க, அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னும் சொல்லுவாங்க, பெண்ணா மருந்திருமேனி என்றும் சொல்லுவாங்க, ஏழை பங்காளன் என்றும் நயத்துடன் வழங்கப்படுகின்ற மாதொரு பாகர் வடிவம் முதன்மையான சிவமூர்த்தங்களில் ஒன்றுதான் சொல்லலாம். பஞ்சபூத தலங்களும் மண், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இது வெளியிலும் இருக்குது, நமக்கு உள்ளேயும் இருக்குது. இப்படிலாம் நிறைய மகிமைகள் சிவராத்திரியை பற்றி நம்ம பேச போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். அதுதான் ரொம்ப விசேஷமானது. ஓராண்டு தொடர்ந்து செய்த சிவபூஜையின் பலன் தான் இந்த ஒரு நாள் சிவராத்திரி விரதத்தால் கிடைக்கக்கூடியது. சிவராத்திரி 4 கால பூஜையில் ஒரு ஜாமம் 3 மணி நேரம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. பகலில் 4 சாமங்கள், இரவில் 4 சாமங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய அஸ்தமனத்தை ஒட்டிய பிரதோஷ காலத்தில் ஆரம்பித்து சூரிய உதயம் வரைக்கும் உள்ள 4 யாமங்களிலும் 4 விதமாக சிவமூர்த்தங்களை அபிஷேகம் செய்து மலர்களால் அர்ச்சனை செய்து தோத்திரங்கள் பாடி நம்ம அந்த நேரத்தில் வழிபடணும். 4 கால பூஜை அப்படின்னு சொன்னோம்ல, எத்தனை மணி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கால பூஜை அதாவது நாளை மாலை 6:30 இரவு 9:30. 2ஆம் கால பூஜை 9:30 இரவு 9:30 இரவு 12:30 மணி வரை. 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12:30 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை. 4ஆம் கால பூஜை அதிகாலை 3:30 மணிலிருந்து 6 மணி வரை. 4 கால பூஜையிலேயே என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் கண் விழிச்சிருந்து நீங்கள் பூஜையை பாருங்கள். அதுதான் ரொம்ப விசேஷம். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூன்றாவது சாமம் தொடங்கும் காலத்தில் விழித்திருந்து வழிபாடு செய்யணும். இதை மகா நிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் மட்டும் தூங்காதீங்க. குறைஞ்சபட்சம் சிவ அப்படின்ற மந்திரத்தை மட்டுமாவது சொல்லுங்கள். ஹரஹர மகாதேவா அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லிட்டு வாங்க. வில்வம் சிவபெருமானுக்கு மிக உகந்த புனிதமான இலையாக கருதப்படுது. ஒரு வில்வத்தை வச்சு பூஜை செஞ்சு 1,00,000 ஸ்வர்ண புஷ்பத்தில் பூஜை செஞ்சதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதனால் ஒரு சின்ன வில்வம் இருந்தாலே போதும். சரி, இப்போ சிவராத்திரிக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா, இரவு முழுக்க உறங்காமல் சிவ பூஜை, சிவநாம ஜபம், சிவ தியானம், சிவ பஜனை இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. நமச்சிவாய அப்படின்ற ஒரு மந்திரத்தை இரவு முழுவதும் உச்சரிச்சுட்டு வந்தாலே பல மகத்தான பலன்கள் கிட்டும். வாழ்வில் செல்வம், வெற்றி இது எல்லாம் பெற வருவாங்க. இந்த ஒரு விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்துட்டு வாங்க. கண்டிப்பாக சிவாலயம் சென்று நமஸ்காரம் செய்யுங்க. பலிபீடத்துக்கு அருகில் தான் நமஸ்கரிக்கணும். சிவாய நம அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு வாங்க. சிவன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க காத்துட்ருக்காரு. நாளைக்கு மகா சிவராத்திரி. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. உங்களுக்கு சகல விதமான
செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு சேர சிவராத்திரி ஒரு விரதம் இருந்தால் மட்டும் போதும். அதுலேயும் ஒரு கால பூஜை, அதாவது 3ஆம் கால பூஜையில் மட்டும் விழிச்சிருந்து அந்த ஒரு பூஜையை மட்டுமாவது பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த டைமில் வீட்டில் மட்டும் விளக்கேற்றி சிவநாமத்தை சொல்லிட்டு வாங்க. சகல சௌபாக்கியங்கள் உங்களுக்கு சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.